ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ஒரு அருமையான ஜூஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்மளோட எம்மி ஸ்பைசி தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதாச்சும் ஒரு ஜில்லுன்னு ஒரு ஜூஸ் குடிக்கணும் போல் இருக்கும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தர்பூசணி ஜூஸ். இது வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாங்க. இது குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 5 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல பழுத்த பழமாக வாங்கிக்கணுங்க. எப்போவுமே நம்ம தர்பூசணி வாங்கும்போது இந்த மாதிரி நம்ம எந்த தர்பூசணி வேணாலும் வாங்கிக்கலாம். எனக்கு வந்துட்டு இந்த தர்பூசணி கிடச்சிது, அதனால் வந்து இது வாங்கியிருக்கேன். பெரிய சைஸ் தர்பூசணி கிடைச்சாலும் வாங்கிக்கலாம். அதில் வந்துட்டு லைட்டாக பழுப்பு கலரில் இருக்கும். இந்த மாதிரி அப்படி இருந்தால் அது ரொம்பவே நல்லாயிருக்கும். பழம் வந்து உள்ளே வந்துட்டு நல்லா ஒரு தித்திப்பாக இருக்கும். இது பாருங்கள், நல்ல ஒரு மஞ்சள் கலராக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு பழுத்த பழங்க இது. அவ்வளோ ஒரு ஸ்வீட்டாக இருந்தது. இதுக்கு வந்துட்டு சுகரே போட தேவையில்லைங்க. அவ்வளோ ஒரு இனிப்பாக இருந்தது. இப்போ நாம் வந்துட்டு பழத்தை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ ஒரு இனிப்பாக இருந்ததுங்க. அவ்வளோ ஒரு இனிப்பாக இருந்ததுனால நான் வந்துட்டு சுகர் சேர்க்கலை. சுகர் சேர்க்காமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இனிப்பாக இருந்தது. நீங்கள் வந்துட்டு பெரிய சைஸ் பழம் வாங்குகிற மாதிரி இருந்தால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துட்டு அந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, பழுப்பு கலராக அந்த மாதிரி இருக்க பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இந்த பழத்தை வந்துட்டு நான் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் விதையை எடுத்துகிட்டு, ஒரு சில விதைகள் வந்துட்டு இருக்குது. விதைகள் வந்துட்டு நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்ததுங்க. நம்ம வடிகட்டும் போது வந்துட்டு பார்த்திங்கன்னா விதைகள்லாம் வரவே வராது. அதனால நம்ம வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஜக்கு வந்துட்டு கண்ணாடி ஜக்கு நான் தனியாக எடுத்து வச்சுட்டு பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சாச்சுங்க. இப்போ நான் வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு ஜூஸ் வடிகட்டியில் நம்ம வடிகட்டிக்கலாங்க. இதில் வந்து நான் ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்கல, வெறும் பழம் மட்டும்தான். அவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷ் கிடைக்குங்க. முகத்தில் பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பளிச்சுன்னு ஒரு தெம்பு வரும் பாருங்கள் இந்த ஜூஸ் குடித்த உடனேயே. இப்போ வந்துட்டு நம்ம ஐஸ் கட்டி எடுத்து வச்சுருக்கோம் தனியாக. இந்த ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்து இந்த வெயிலுக்கு இந்த ஜூஸ் குடிக்கும்போது பார்த்துக்கோங்க, சொல்லவே முடியாது, அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த ஜூஸே பாருங்கள் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இப்போ நம்ம வந்துட்டு கிளாஸில் சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ஜூஸுமே அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த பழம் வந்துட்டு நல்லா இருந்ததுனால அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்துட்டு ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம். ஒரு சூப்பரான ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த தர்பூசணி ஜூஸில் நிறைய வகையாக பண்ணலாங்க. அதில் இதுவும் ஒரு வகை. இது அப்படியே அதோட சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு உடம்புக்கு கிடைக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட எம்மி ஸ்பைசி தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.